நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நரசிம்ம அவதார வரலாற்று சிறப்புகளை சிந்திக்க இருக்கின்றோம். நரசிம்ம அவதாரம் விஷ்ணு பகவானின் 4வது அவதாரமாகும். இதில் இவர் சிங்கத்தின் தலையையும் மனித உடலையும் கொண்ட நரசிம்ம அவதாரம் எடுத்தார். நரசிம்மரின் உருவம் சிங்க முகத்துடனும் நகங்களோடும் மனித உடலோடும் தோற்றமளிக்கிறது. வைஷ்ணவர்கள் நரசிம்மரை முதன்மை கடவுளாக வழிபடுகின்றனர். தனது பக்தர்களை தக்க தருணத்தில் வந்து காக்கும் கடவுளாக இவர் கருதப்படுகிறார். தன் பரம பக்தனான பிரகலாதனை காத்து இரணியன் என்ற கொடிய அரக்கனை வதம் செய்வதற்காக எடுத்த அவதாரமே நரசிம்மம் என்பது தொன்மையான நம்பிக்கை ஆகும். சத்யுகத்தில் காஸ்யப முனிவருக்கும் தித்தி என்பவளுக்கும் இரணியர்கள் என்று அழைக்கப்பெறும் இரணியகசிபு மற்றும் இரணியாக்ஷன் என 2 அசுர சகோதரர்கள் பிறந்தார்கள். கூடலுக்கு ஆகாத அந்தி நேரத்தில் கூடியதால் அவர்களுக்கு அசுரர்கள் பிறந்து விட்டதாக கூறப்படுகிறது. வராக அவதாரத்தில் விஷ்ணுவால் இரணியாக்ஷன் கொல்லப்பட்ட பிறகு வெகுண்ட இரணியன் விஷ்ணுவை அழிப்பதற்காக தக்கபடி தன்னை வலியவனாக்கிக் கொள்வதற்காக பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறான். பிரம்மாவும் காட்சி தந்து அவனுக்கு வரமளிக்கிறார். இரணியன் தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வீட்டிற்கு வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலும் நான் மரணம் சம்பவிக்க கூடாது, எவ்வுலகிலும் தனக்கு போட்டியாக யாரும் இருக்கக்கூடாது, அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளர்களுக்கும் நான் மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும், அத்தகைய சக்தியை எனக்கு வழங்க வேண்டும், யோகங்களினாலும் தவத்தாலும் அடையக்கூடிய காலத்தால் அழியாத வல்லமை தனக்கு வேண்டும் என்று மிக புத்திசாலித்தனமாக வரத்தை கேட்டு பெற்றுவிடுகிறான். பிரம்மாவும் இரணியன் கேட்ட வரத்தை அளித்துவிட கிடைத்த சக்தியை வைத்துக்கொண்டு அட்டுழியங்கள் புரிய ஆரம்பிக்கிறான் இரணியன். அவனை அடக்க யாராலும் முடியவில்லை. அதே வேளையில் கொடிய அரக்கனான இரணியகசிபுக்கும் அதாவது இரணியனுக்கும் கயாதுக்கும் மகனாக பிறக்கிறான் பிரகலாதன். இரணியகசிபு தான் பெற்ற சாகா வரத்தால் 7 உலகத்திலும் ஆட்சி புரிந்து வந்து நான் தான் கடவுள் என்றும் அனைவரும் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்றும் அனைவரையும் கட்டாயப்படுத்தி வருகிறான். அவனது மனைவி கர்ப்பம் தரிக்கிறாள். நாரத மாமுனிவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை பிரகலாதனுக்கு ஹரி ஸ்ரீமன் நாராயணன் அதாவது விஷ்ணு பகவான் தான் இந்த 7 உலகத்திற்கும் கடவுள் என்று போதிக்கிறார். இரணியனை வதம் செய்யும் நரசிம்மரும் அவரை வணங்கி நிற்கும் பிரகலாதனும் அவனது தாய் கயாதுவும் பிரகலாதன் பிறந்து அவன் கல்வி பயிலும் காலம் வந்த பிறகு அவனுக்கு அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் இரணியன்தான் கடவுள் என்று போதிக்க பிரகலாதன் ஹரி ஸ்ரீமன் நாராயணன் தான் தன் கடவுள் என்று சாதிக்கிறான். இந்த செய்தியை அறிந்த இரணியன் பிரகலாதனை மாற்றுவதற்காக சாம பேத தான தண்ட என பலவிதங்களிலும் முயற்சி செய்ய அவனது முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன. ஆத்திரமடைந்த இரணியன் தன் மகன் என்றும் பாராமல் அவனை கொல்வதற்கு முயற்சி செய்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியே அடைகிறான். யானையின் காலால் இடறச் செய்தல்,
கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோடு அடைத்து வைத்தல், விஷம் அருந்தச் செய்தல், தீக்குள் இறங்கச் செய்தல் போன்ற அவனது கொடிய முயற்சிகளிலிருந்து பிரகலாதன் தான் கொண்ட அசைக்க முடியாத விஷ்ணுவின் பக்தியினால், விஷ்ணுவின் உதவியால் காப்பாற்றப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இச்சூழலில் இரணியனின் சகோதரி ஹோலிகா என்பவள் நெருப்பு தீண்டாத வரம் பெற்றிருந்தாள். அவள் மடியில் பிரகலாதனை அமர வைத்து தீக்குள் இறக்கியபோது பிரகலாதன் விஷ்ணு பகவானின் திருநாமத்தை சொல்லி வேண்ட நெருப்பு பிரகலாதனை ஒன்றுமே செய்யவில்லை. மாறாக ஹோலிகா நெருப்பில் மாண்டு போகிறாள். இந்நிகழ்வுதான் இந்தியாவில் ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரகலாதனை கொல்வதற்காக தான் எடுத்த முயற்சிகளிலெல்லாம் தோற்றுப்போன இரணியன் தானே நேராக பிரகலாதனை கொல்லப் போன பொழுது பிரகலாதன் பயமின்றி தான் வணங்கும் கடவுள் தன்னை காப்பார் என்று நம்பினான். இதை அறிந்த ஆத்திரத்தில் அறிவிழந்தவனாக இரணியன் விஷ்ணுவை தானே கொல்லப்போவதாக கூறி, பிரகலாதா, உன் கடவுளை காட்டு என்று கேட்க, பிரகலாதனோ தன் கடவுள் ஹரி ஸ்ரீமன் நாராயணன் எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார், ஏன் இந்த தூணிலும் இருப்பார், எந்த துரும்பிலும் இருப்பார் என்று கூறுகிறான். இரணியன் ஒரு தூணை காட்டி இந்த தூணில் இருப்பாரா என்று கேட்க, பிரகலாதனோ இதை உடைத்து சோதித்துப் பாருங்கள் என்று கூறுகிறான். உடனே இரணியன் அந்த தூணை உடைக்க ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மம் அவதாரம் எடுத்து, அதாவது மனிதன் பாதி சிங்கம் பாதி என நரசிம்ம அவதாரம் பூண்டு தூணிலிருந்து வெளிவந்து இரணியன் பெற்ற சாகா வரங்கள் பலிக்காத வகையில் அவனை வதம் செய்து பிரகலாதனை காத்தருளுகிறார். இரணியனை கொன்ற பின்பும் நரசிம்மரின் சீற்றம் தணியவில்லை. சிவபெருமான் உள்பட பிற தெய்வங்களால் அவரை சாந்தமடையச் செய்ய முடியவில்லை. அதனால் அவர்கள் விஷ்ணு பகவானின் தேவியான லக்ஷ்மி தேவியை நாடுகிறார்கள். ஆனால் லட்சுமியாலும் அவரை அமைதிப்படுத்த முடியவில்லை. பின்னர் பிரம்மாவின் ஆலோசனையின்படி பிரகலாதனை அந்த நரசிம்மரின் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். பிரகலாதனின் அதீதமான பக்தியாலும் வேண்டுதலாலும் நரசிம்மரின் சினம் தணிய, அதன் பிறகு அவர் பிரகலாதனுக்கு மன்னனாக முடிசூட்டி அவனை வாழ்த்தினார். நரசிம்மரின் அவதாரம் உணர்த்தும் செய்தி இறைவன் எங்கும் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதாகும். பக்தர்கள் எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றும் அவதார புருஷனாக நரசிம்மர் விளங்குகிறார். பிரகலாதனின் பக்தி உணர்த்துவது தூய்மையான பக்தி என்பது அவர்களது பிறப்பு சம்பந்தப்பட்டது அல்ல, அவர்களது குணம் சம்பந்தப்பட்டது என்பதை உணர்த்துவதாகும். பிரகலாதன் அசுரனாக பிறந்தாலும் இறைவன் மீது கொண்ட சிறந்த பக்திக்கு உதாரணமாக விளங்கினான். எப்பேற்பட்ட தடை அவமானங்கள் வந்தாலும் நம்பிக்கையை கைவிடவில்லை. நரசிம்மர் வைணவ சமயத்தில் அதிகம் வழிபடக்கூடிய விஷ்ணுவின் அவதாரம் என்றால் அது மிகையாகாது. நரசிம்மர் பல வடிவங்களில் வழிபடப்படுகின்றார். அவற்றில் 9 முக்கியமான வடிவங்களை நவ நரசிம்மர் என்று வழிபடுகின்றனர் பக்தர்கள். உக்கிர நரசிம்மர், குரோத நரசிம்மர், வீர நரசிம்மர், விளம்ப நரசிம்மர், கோப நரசிம்மர், யோக நரசிம்மர், அகோர நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர் மற்றும் லட்சுமி நரசிம்மர். மேலும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அகோபிலம் கோயிலில் உள்ள நவ நரசிம்மர்கள் அரச மரம் சுற்றியுள்ள இடத்தில் இருப்பதால் சத்திரவதா நரசிம்மராகவும், பிரம்மாவுக்கு அருள் புரிந்ததால் யோக நரசிம்மராகவும்,
புங்கை மரத்தை சுற்றியுள்ள இடத்தில் இருப்பதால் கரஞ்ச நரசிம்மராகவும், சிவபெருமானுக்கு அருள் புரிந்ததால் உக்கிர நரசிம்மராகவும், வராகலட்சுமி தேவியுடன் அருள் புரிவதால் குரோத நரசிம்மராகவும், 8 கரங்களுடன் தூணை பிளந்தவர் என்பதால் ஜுவால நரசிம்மராகவும், பர்வத முனிவருக்கு அருள் புரிந்ததால் பாவன நரசிம்மராகவும், ராமர் வழிபடப்பட்ட நரசிம்மர் என்பதால் பார்கவ நரசிம்மராகவும் பிரகலாதனின் புராணத்தில் வரும் நரசிம்மர் வடிவங்கள் நமக்கு காட்சிப்படுத்துகின்றன. நரசிம்மரின் மூர்க்கமான குணங்களின் வடிவங்கள் உக்கிர நரசிம்மர், கோர நரசிம்மர் மற்றும் கண்ட நரசிம்மர் ஆகியவை விளங்குகின்றன. சித்திரை மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி திதி சுவாதி நட்சத்திரத்தில் பிரதோஷ காலத்தில் நரசிம்மர் அவதரித்த இந்த நன்னாள் நரசிம்மரின் ஜெயந்தியாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எல்லோருக்கும் நரசிம்மரின் அருள் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.